சவுக்கால மாதிரிலாம் வந்து இது எல்லாம் இருக்கு. எங்க வாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. இப்படி இப்படி இருந்தா நீங்க தெரியும் தானே. எல்லாம் நீங்க தான் செய்யறது. பழக்கி வச்சிருக்கீங்களா? பெரிய வீடு அனாதரவா இருக்குது. சின்னாக்கள் விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்குது. தொடர்ந்து இங்கால வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் இந்த கேம்ப் இருக்குன்னு ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி கண்டி கிண்டி எல்லாம் கொண்டு போகணும். அந்த காலத்து கட்டடம் அவ்வளோத்துக்கு. இந்த சர்ச் 1920ஆம் அளவில் நீங்கள் யாரும் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கொமெண்டில் போட்டு விடுங்க. அங்கால பக்கம் கடற்கரை, இங்கால பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது. வணக்கம் ரவலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யாழ்ப்பாணம் தீவகம் சம்பந்தமான காணொலியில் பதிவிட்டு கொண்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேரந்தனை, வேலனை, சரவணை, புளியங்கூடல், சுருவில் அப்படி பார்த்து நிறைய இடங்களை நாங்கள் வீடியோ பதிவு செய்து தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாண நகரத்துலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஊர்காவத்துறைக்கு போகிற வழியை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் உள்ள ஆக்கோட கதைக்க போகிறேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா அங்குள்ள தோட்டங்களை உங்களுக்கு வீடியோவை காட்ட போகிறேன். பழைய வீடுகள் எல்லாம் நிறைய பேர் விட்டுட்டு போயிருக்கேன். பார்க்க அவ்வளவு போய் கவலையா இருக்குது. ஏன்னா இன்னத்துக்கு அந்த வீடுகள் அப்படி விட்டுட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. உண்மையில பிரம்மாண்டமான கட்டடங்கள்லாம் இருக்குதுன்னு அதில் அதே மாதிரி நீங்க விட்டுட்டு போயிருக்கீங்களே. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கட்டடங்கள் என்னமா இருக்குது, இப்போ ஊர் என்னமா இருக்குது, என்னமா டெவலப் ஆகி கொண்டு வரதுலாம் சொல்லி நாங்கள் வீடியோ வந்து பார்க்கலாம். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கீங்க. எல்லா கொமெண்ட்ஸ் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொண்டு இருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொமெண்ட்ஸ் உங்களுக்கு வாசி சொல்லிக்கொள்றேன். நீங்கள் மிளகாய் கொமெண்ட்ஸ் போட அதை பற்றி சொல்லத்தானே வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆனால் அம்பிகை வீடியோ எடுத்தீங்க கொஞ்சம் ஸ்லோவாக வீடியோ எடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு காணொலி ஒரு ஊரை வடிவாக காட்டும், அவசரப்பட வேண்டாம், உங்கள் சேவைக்கு நன்றி சொல்லி போட்டிருக்கீங்க. உண்மையாக 2 பேர் அப்படி கமெண்ட் பண்ணியிருக்கேன். சரி கவலையாக இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கியர் பைக் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டொப் பண்ணி ஓட இல்லாது. ஏன்னா ஒற்றைகையால் வீடியோ எடுத்துக்கொண்டு ஒற்றைக்கையால் முறுக்கி ஓடணும். அதனால தான் கொஞ்சம் காணொலி ஸ்பீடாக இருக்குது, கோவிக்க வேண்டாம். பாலேந்திர ராஜன் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா தம்பி மாதிரி வாழ்த்துக்கள்னு சொல்லி உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஞானமன் சொல்லி ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சிறப்பு நன்றின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். சுகந்தினி முருகேசன் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அம்பிகை நகர் அம்மன் கோயில் காட்டினதுக்கு நன்றி சொல்லி போட்டிருக்கேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா எனக்கு சில சந்தோஷமாக இருக்குது. வேலனை கிழக்கு பக்கமும் போங்க தம்பி, பெருங்குளம் முத்துமாரி அம்மன் கோயில், தவிடு தின்னி பிள்ளையார் கோயில், பெரும்படை ஐயனார் கோவிலையும் காட்டுங்க, கவனமாக போங்கள் தம்பின்னு சொல்லி போட்டிருக்கேன். அருமை நன்றி தம்பின்னு சொல்லி போட்டிருக்கேன். உண்மையிலே வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் படித்த பள்ளிக்கூடம், ஓடி ஆடி விளையாடிய இடங்களை பார்த்தோம். நன்றி பிள்ளைகள், சில இடங்களை வேகமாக கடந்து செல்கிறீர்கள், மெதுவாக போனால் இடங்களை பார்க்க உதவியாக இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா மகேந்திரன் திருஞான சம்பந்தன் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கார். இப்படி பார்த்தா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கேன். உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் உண்மையாகவே கொஞ்சம் ஸ்பீடாக தான் வீடியோ எடுக்கிறோம். அது எங்களுக்கு விளங்குது, கோவிக்க வேணாம். ஏன்னு சொன்னால் என்னோட பைக் அப்படின்னா ஒரு கையால் நான் முறுக்கி ஓடணும், மற்ற கையால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன். ஸ்லோ பண்ணேன்னு சொன்னால் இப்போ நொக்கடிச்சு பைக் நின்று அதுதான் ஒரே ஒரு ரீசன், கோவிக்க வேண்டாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா வேலனை மேற்கு பெரியபுலம் மகா கணபதி ஆலயம் முடிப்பிள்ளையார் அருமையான பதிவு. நான் முடிப்பிள்ளையார் கோயில் வீடியோ போடுறேன் அன்றைக்கு, அதெல்லாம் அருமையான பதிவு சொல்லி போட்டிருக்கேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா தீப்பகுதி கோவில்கள் மிக அருமை, உங்கள் பதிவுகளை தினம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் சொல்லி உண்மையாக அவ்வளவுக்கு சந்தோஷமாக தெரியுமா. ஏன்னா நிறைய நாளாக வீடியோ எடுக்கிறேன், தெரியும் கொமெண்ட்ஸ் வர சரியான குறைவாக இருக்கேன். இந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் தீவம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். உண்மையிலே வந்து அவ்வளோத்துக்கு உங்களோட ஆதரவு உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே வந்து தீவம் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. பாருங்க இங்காலே எல்லாம் பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அம்பிகை நகர் வீடியோ போடுவோம், தம்பாட்டி வீடியோ இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேறு நீங்கள் காணொலியை பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 வீக்குள்ளே இந்த காணொலியெல்லாம் நிறைய இடங்கள் விடுபட்டிருக்கு. அந்த இடங்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பதிவு செய்ய போடுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து காணொலி பார்க்குறீங்க, உண்மையாக அவ்வளோ சப்போர்ட் தாரீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கதைக்கிறீங்க, தம்பி அந்த இடங்காட்டில் இந்த இடங்காட்டில் நாங்கள் ஓடி ஆடி விளையாடின இடங்கள், இந்த கோயில் எல்லாம் நாங்கள் அம்மா அப்பாவோட போன இடம் அதுன்னு சொல்லி நிறைய கதைகள் நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து காணொலியை பாருங்க, நான் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். நல்ல பிரம்மாண்டமான கோபுரம், இங்கால இதில் சைவ கடை ஒன்று இருக்குது. தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரோட்டால் போய் வாராக்கள் இதில் வந்து வணங்கிட்டு போகிறது வளாமல். நாங்கள் மண்கும்பான் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போவோம். அருகாமையில் பாருங்க மதில் கரைகளில் இதில் பூக்கண்டுகள் வச்சுக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கி இதை விசேஷமான நாளாகும். இடங்களில் பாருங்க நிறைய பேர் வந்து நிற்கிற காணலாம். மண்கும்பான் பிள்ளையாரோட ராஜகோபுரம் இதில் பிரம்மாண்டமாக காட்சியளித்து கொண்டிருக்குது. இதில் நிறைய பேர் வந்து இருக்கணும் பாருங்க. தொடர்ந்து இங்கால வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஏராளமான பக்தர்கள் வந்து பிள்ளையாரை வணங்கி கொண்டிருக்காங்க காணலாம்.
ஐயா அவ்வளோ தீபம் காட்டுறாரு பிள்ளையாருக்கு. சரி கைஸ் நம்ம தொடர்ந்து போவோம். அது சரி. எனக்கு என்ன சின்ன இன்னைக்கு என்ன விசேஷம் கோயிலில்? இது வெள்ளிக்கிழமை என்ன வேகம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளியும் வேண்டாம் கொடுக்குறதா? ஆ மடத்தில் சரி ஐயா சரி ஓகே. இதெல்லாம் என்னதான் மடம் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் நாங்கள் போகிற வழியில் இதில் ரோட்டுண்டு வருது பாருங்க. இந்த ரோட்டில் போனால் நாங்கள் சாட்டி கடற்கரைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். மழை பெய்து இந்த இடங்களில் பாருங்க நல்ல வடிவாக தண்ணி நிற்குது. இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் செட் வரப்போகுது. தொடர்ந்து வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. மழை காலங்களில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தீவிரம் அவ்வளோத்துக்கு அழகு. அங்கே நிறைய பறவைகள் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு ஐயோரால் பனங்கிழங்கு விற்கிறார். இதில் ஒரு 4 சந்தி வருது. நாங்கள் இடது பக்கம் திரும்பி போனோம்னு சொன்னால் வீடு நைனாதி அங்கே பக்கம் போகக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீரை போகிறோம். ஊர்காவத்துறை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் போகிற வழியில் இதில் ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. நீண்ட காலமாகவே இந்த கேம்ப் இருந்து ஒன்று இருக்குது. எனக்கு தெரியவே கனகாலமாக இந்த கேம்ப் இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் இந்த கேம்ப் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதில் சரவண சந்தி வருது. இதில் பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. தொடர்ந்து அங்கே பாருங்க வைரவர் கோயில் இருக்குது. இதுதான் சரவணை சந்தியா. இதில் பக்கங்களில் ஆடுகள் எல்லாம் சாதாரணமாக ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்குது. ஒரு பழைய வீடு, ஒரு பிரம்மாண்டமான வீடு இருக்கிற காணலாம். மாளிகை மாதிரி இருக்குது காய்ஸ். தொடர்ந்து இந்த வீட்டை போய் பார்க்கலாம். சரியா பத்தியாக இருக்குது. இங்கே பக்கங்களில் பாம்பு பூச்சிகள் நிற்கும். பார்த்து தான் போகணும். அன்றைக்கு வர ஒரு அண்ணவராக கொமெண்டில் விரட்டி விட்டுட்டார். உள்ளே போய் பயமாக இருக்குது காய்ஸ். பாருங்க இவ்வளோது பத்தியாக இருக்குன்னு சொல்லி நடந்து போகிற கொஞ்சம் அவதானமாக தான் இருக்கணும். ஒரு பெரிய வீடு அனாதரவாக இருக்குது. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சாக்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான வீடுண்டு. உயரமான வீடு பார்த்தீங்களோ. என்ன காய்ஸ் இவ்வளவுத்துக்கு பெரிய வீடாக இருக்குது. உள்ளுக்கு போய்கொண்டிருக்கு பார்த்தீங்களோ. இதில் போய் வர்றது சட்டியான கவனமாக இருக்கணும். இதுதான் கிச்சன். இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாமா? ஓடுகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது.
இங்காலையில் பாருங்க ஓடுகளை. சரி காய்ஸ், தொடர்ந்து போகலாம். இங்கால பக்கத்தில் ஓடுகள் ஒன்றுமே இல்லை பாருங்க. நான் நினைக்கிறேன் இது உயரமண்டபடியாக விட்டு வச்சிருக்கணும் போல். இந்த இடத்துல உள்ள ஓடுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் ஆக்கள் கொண்டு போயிட்டுன்னு. சரி, நான் தொடர்ந்து போகலாம். இதில் தம்பிரான் தோட்ட வீதின்னு சொல்லி ஒரு ரோட் போகுது. இதில் போய் பார்க்கலாம். இங்கால நிறைய புகையில கண்டுகள் நிற்கிது பாருங்க. இதில் தோட்டத்துக்கு தண்ணி வச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. இங்கால நல்லா புகையில கண்டுகள் வச்சிருக்கணும். அதில் அண்ணாவரால் தண்ணி வச்சு கொண்டு நிற்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா வாய் பேச மாட்டார். ஸோ அவரை நாங்கள் பேட்டி எடுக்கலாது. இங்கால அங்கே குடஞ்சிருக்கணும். ஒரு பயங்கரமான கிணறு. இதில் நாங்கள் நிற்கிறவே அரிசி நல்ல வடிவா இதுக்கு என்ன தோட்டம். வணக்கம். வணக்கம். ஊரை போய் சொல்லுங்க. ஊர் என்ன மாதிரி இருக்கு? இருக்கு. ஆ இருக்கு. அப்போ ஐயா என்ன செய்கிறது? நான் சும்மா வீட்டில் இருக்கு. ஆஹா, என்ன மாதிரி தோட்டம் துறவு எல்லாம் என்ன மாதிரி? ஒன்றும் தோட்டம் ஒன்றும் செய்யலை. ஓகே ஓகே. வீட்டில் தம்பியாக்களுக்கும் தொழிலுக்கு போயிட்டு வந்தால் அதை கொண்டு வந்து விற்றுட்டு போட்டு போகிறேன். இப்போ எங்கே போகிறீங்க? வீட்டை போகிறோம். என்ன பேங்க் புத்தகத்தோட வலிக்கிட்டாச்சு போல? அந்த முதியோர் காசு எடுத்தேன். ஆஹா, முதியோர் காசு வரதாங்க 5000. எத்தனை வயசு ஐயாவுக்கு? 78. 78. பெயின் சைக்கிளோட தெரியுறீங்களா? சைக்கிள் எனக்கு ஓடாட்டி இருக்கலாது. ஓ, என்ன சைக்கிள் அது இப்போ வெளியால் வலிக்கிடாமல் இருந்தாலே வருத்தங்கள் வந்து தண்டபாடில் என்ன தன் பாட்டில் என்னோட ஆக்கள் எல்லாம் சைக்கிளோடு இல்லாமல் இருக்கு. என்ன கேட்குன்னா நீ என்னென்று படிக்க சைக்கிள் ஓடுறாங்க. எனக்கு ஆண்டவன் வந்து பலம் இருக்குன்னு நினைக்கி நான் சைக்கிள் ஓடுவேன். இப்படி வெளியால் உலாத்தான் விட்டால் வருத்தம் தன் பாட்டில் வரும் ஐயா. ஓ ஓ ஓ. எங்களோட வீட்டுக்காரருக்கு காட்டு தைக்கில தான் செத்துலாம். ஆஹா, செத்து 6 வருஷமாக. ஐயாக்கு இப்போ எங்கள் கவலை போலையா? என்ன நான் பாசம் இருக்குன்னு தானே. லவ் மேரேஜ் ஐயா? லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஐயாவுக்கு? பேசி செய்தது. 30 வயசுலாம் முடிச்சேன் நான். அவாவுக்கும் 30, எனக்கும் 30 வயசு. 13-14 வருஷம் கொண்டு திரிஞ்சேன் நான். அங்கே ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி, கிண்டியெல்லாம் கொண்டு போனேன். அப்புறம் செய்யலான்னு இருந்தேன், கண்டியில் கொண்டு போவோம். சரி ஐயா, ஓகே. சந்திச்ச சந்தோஷமா? பார்த்து போயிட்டு வாங்க. இதுக்குள்ளேயா வீடா? தம்பாட்டி. சரி ஐயா, சரி ஐயா. ஓ, கதைக்க மாட்டார். உன்னை வீடு எடுக்கலாமா வீடியோ? பழங்காலத்து வீடு போல. என்ன எத்தனாம் ஆண்டில் கட்டினது? இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு 75-80 வருஷத்துக்கிட்ட இருக்குமா பாருங்க. ஒரு பழைய வீடு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடில் இருக்குது. நான் நினைக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடில் கட்டி கொண்டு இருக்கணும்னு சொல்லி பாருங்க. இப்போ கட்டி அரைகுறையில் நிற்கிது. இதான் புகையில உணர்த்துற குடில். எப்போ கட்ட வலிக்கிறீங்க? இது இப்போ கிட்டடியில. இப்போ அதை உடஞ்சி வலிக்கிறேன் நீங்கள்? இல்லை, முதலே இப்போதான் நீங்கள் உணர்த்தி கொடுக்க வலிக்கிறீங்க. யார் கட்டுறது இதெல்லாம்? இதெல்லாம் பக்கத்து ரெண்டு இவையல் கட்டிட்டார். அது கட்டி தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அப்போ நாங்கள் கூப்பிட்டது வேலைக்கு. ஓகே தம்பி, ஓகே ஓகே. என்ன வளர்க்குறீங்க உங்களுக்கு? பிராந்து. என்ன சொல்கிறீங்க? பாருங்கோ, இங்கே பிராந்து வளர்க்கணும். பார்க்கலாமா? ஓ, சின்னலேருந்து வளர்க்குறோம். எவ்வளோ காலம்? ஒரு 2 வருஷம்.
இதில் பாருங்க நாங்கள் வந்த இடத்துல இதில் பிராந்து வளர்க்கினோம். பிராந்தை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பழக்கி வச்சுருக்கீங்களா? ஓ ஆஹா. யார் வளர்க்குறது? நான் அவரை தான் நடத்தாங்க. இங்கே பாருங்க இதில் குரங்கு நிற்குது. விவசாயம் தான் கேட்கால தண்ணி இல்லை. நல்லா கதைக்கிறீங்க, நில்லுங்க. இங்கே வாங்க. இங்கே தண்ணி பிரச்சனை என்ன மாதிரி அம்மா? ஐயோ தண்ணியே இங்கே இல்லையா, சித்திரை வைகாசி மாட்டோட சரி அவ்வளோந்தான். அது வரைக்கும் தான் இங்கே விவசாயம் என்ன? விவசாயம் மற்றபடி என்ன செய்வீங்க? மற்றபடியே இந்த இதில் பாடுபடுறதை வந்து வச்சு சாப்பிட வேண்டிய இந்த குறிப்பிட்ட கால உழைப்பு தானே என்ன? இந்த ஒரு போகத்தையும் நல்லபடியாக செய்வீங்க என்ன? கிட்டத்தட்ட எத்தனை ஹண்டு கிட்ட செய்வீங்க இங்கே தாக்கல்? இந்த வசதி உள்ளவன் 10,000 15,000 செல்வன். நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் 2,000 3,000 தான். அதை 3ஆம் வருஷம் போயில கொண்டு போயிட்டான். 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டான் கல்லுண்ணா வேண்டிய இதுண்டு தாரான்னு சொல்லிட்டு மாற்றி போட்டுக்கிட்டான். அதான் போயில கொடுக்க காசை உடனே வாங்கி எடுக்கணும் என்ன? வாங்கி எடுக்காது நட்டம் தான். இப்போ கோட் மறியல் இருக்கிற ஒரு வருஷம் 3 மாதமாக இருக்கு. அவரும் கதிர போகிற 35 கோடியோ இந்த 5 கோடியோ இன்னும் 5 கோடியோ 35 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போனேன் எல்லார டைம். ஓகே 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 சரியாம்மா. ஓகே வார வழியில் இதில் பாருங்க ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் இருக்குது. ஆனால் என்ன உள்ளே போகிறதாங்க பயமாக இருக்குது. அந்த காலத்து கட்டடம் அவ்வளோத்துக்கு வடிவாக இதில் அமைச்சு வச்சிருக்கணும். பார்த்தீங்களோ முன் பகுதியே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அவ்வளோத்துக்கு தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா நல்ல வேலைப்பாடுகளோடு அமைச்சிருக்கணும். இங்கே பக்கங்களில் போய் வர்றது கடும் ரிஸ்க். பாம்பு பூச்சியெல்லாம் நிற்கும். கிட்டத்தட்ட காடுகளுக்குள்ளே போகிற மாதிரி தான். பாருங்க உள்பகுதியை அவ்வளோத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான கட்டடம். இப்போ எல்லாம் இப்படி கட்டடங்களை கட்டுறேன்னு சொன்னால் கோடிக்கணக்கான காசுகள் வேணும். அந்த காலத்திலே எவ்வளோத்துக்கு அழகாக அமைச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க. இது என்ன கட்டடம்னு சொல்லி தெரியல. இல்லை படிகள் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்பகுதியை பாருங்க. இது மட்டும் இல்லை, அங்கால இன்னும் போகுதா? இங்கே நினைக்க பாம்புகள் எதுவும் கடிச்சா கூட ஊர்காவத்துற ஹாஸ்பிட்டலில் கூட மறந்தில்லை. நான் நினைக்கிறேன் இது ஒரு பள்ளிக்கூடம் மருந்து இருக்குது. இதில் பாருங்க போட் இருக்குது. தெரிஞ்ச ஆக்கள் உண்மையிலேயே கொமெண்டில் போட்டுவிடுங்க. அங்கால போகல இன்னும் சரியான 10. கைஸ் இதால் போய் வர்றது சரியான கடும் ரிஸ்க்னு சொன்னால் இங்கே பாம்பு பூச்சியெல்லாம் நிற்கும். வேலை அவதானமாக இருக்கணும். என்னம்மா தண்ணிக்கு போகிறீங்களா? எவ்வளோ தூரம் போகணும் தண்ணிக்கு? ஒரு நாளும் தண்ணிக்கு நடந்து போய் வர்றது என்ன குடிக்கிறதுக்கா? சரியாம்மா சரியா. ஓகே. இதில் ஒரு சந்தி கண்டு வருது. நாங்கள் இதால் திரும்பி போனால் சின்ன மடுவுக்கு போகலாம். இங்கே பக்கங்களில் நிறைய ஆடுகள் வளர்க்கினோம். அப்போதையும் பார்த்துருப்பீங்க. பாருங்க ஊறுபட்ட ஆடுகள் நிற்குது.
இங்கே குட்டி ஆடுகள் நினைக்குது பார்த்தீங்களோ. பாருங்க வயசு சின்ன ஆடுகள் சின்ன வரை பார்த்தீங்களோ. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதான் ஹைட்ஸ் ஹாஸ்பிட்டல். தொடர்ந்து கோயில் ஒன்று இருக்குது. இல்லை பிரதேச செயலகம் இருக்குது வயசுங்கல பக்கம். அது தொடர்ந்து கிராமிய வங்கி இருக்குது. இதான் போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க, ஊர்காவத்துறை போஸ்ட் ஆஃபீஸ். அதை தொடர்ந்து இங்கே பிஓசி பேங்க் இருக்குது. இங்கே அதை தொடர்ந்து என்எஸ்பி பேங்க் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் வரும்போது பெட்ரோல் சென்டருக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதான் ஊர்காவத்துறை ரோமன் கத்தோலிக்க ஆண்கள் பாடசாலை. பாருங்க வயசு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இல்லை சின்னாக்கள் விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்குது. தொடர்ந்து இங்கே வகுப்பறைகள் எல்லாம் இருக்குது. இங்கே யாரும் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கொமெண்டில் போட்டு விடுங்க. தொடர்ந்து இங்கே பக்கங்களில் பஸ் ஓட்டமாக தான் இருக்குது. யாழ்ப்பாணம் புனித அந்தோனியார் தேசிய பாடசாலை. இங்கே யாரும் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கொமெண்டில் போட்டு விடுங்க. தொடர்ந்து அவங்களுக்கு அங்காலையும் காட்டிக்கொள்கிறேன். பாருங்க, இது ஒரு சர்ச் கூட இருக்குது காய்ஸ். தொடர்ந்து நாங்கள் சர்ச்சையும் போய் பார்க்கலாம். அங்கால பக்கம் கடற்கரை, இங்கால பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது. இதில் மணிக்கோபுரம் ஒன்று அமைச்சு வச்சுருக்கீங்கன்னா உண்மையிலேயே நல்ல பிரம்மாண்டமான சர்ச். இதில் உருவ சிலை ஒன்று யாருன்னு சொல்லி தெரியல, தெரிஞ்ச கமெண்டில் போட்டுவிடுங்க. சரி காய்ஸ், நம்ம தொடர்ந்து போகலாம். பைக்கை வர ஸ்டார்ட்டில் விட்டுட்டு வந்தேன்னா கொத்திக்குளம் முதலாம் ஒழுங்கால போகிறேன். போகிற வழியில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஆதி வைரவ தேவஸ்தானம். பார்த்தீங்களோ கோயிலை?
இதில் மணிக்கோபுரம் இருக்குது. 1988 அமைச்சிருக்கணும். ஈவ நாகமுத்து குடும்பத்தினர் அமைச்சு கொடுத்துருக்கணும். இதில் வசந்த மண்டபம் இருக்குது. மேலே வைரவர் இதில் வீற்றிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் வரும்போது இதுலேயும் ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. என்ன கட்டடம்னு சொல்லி தெரியல, தெரியா கமெண்டில் போட்டுவிடுங்க. பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது guys. அங்கே பாருங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டப்படுது தெரியுதோ. இந்த சர்ச் 1920ஆம் ஆண்டு அளவில் கட்டப்பட்டிருக்குது. செயின்ட் ஜோசப்னு சொல்லி நேம் போட்டு வச்சுக்கிறோம். இதில் பாருங்க ஒரு பழங்காலத்து பில்டிங் ஒன்று இருக்குது. தொடர்ந்து இங்கால சந்தை இருக்குது. நாங்கள் இப்போ மத்தியான டைம் வந்தனாங்க, அதால் பார்த்தீங்கன்னா சந்தையை ஒழுங்காக காட்ட முடியல. இன்னும் ஒரு நாளைக்கு வந்து ஊர்காவத்தில் சந்தையை அப்புறமா ஒரு நல்ல வீடியோ எடுத்து போகிறேன். நல்ல அதிகாலையில் வந்தால் நிறைய மீன்கள் வரும், நிறைய மரக்கறிகள் எல்லாம் இங்கே வரும். நாங்கள் அதெல்லாம் மதியம் வழியாக வீடியோ எடுத்து போகலாம். பார்த்தீங்கன்னா மதியம் ஆகிட்டு நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாளைக்கு ஊர்காவத்துறை சந்தையை நாங்கள் வீடியோ பதிவு செய்து போடுவோம். இதான் ஊர்காவத்துறை டவுன் பாருங்க. இந்த மாதிரி ஊர்காவத்துறை டவுன் இருக்குண்டு. ஊர்காவத்துறையில் உள்ள இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா போன வீடியோக்களில் போட்டிருப்போம். நீங்கள் போய் பார்க்கலாம். மேல் தளத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏறி நாங்கள் வீடியோ பதிவு செய்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்குக்கு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் போன வீடியோவில் பதிவு செய்து போட்டிருப்போம் ஊர்காவத்துறை என்ற வீடியோவில். அது நீங்கள் தொடர்ந்து போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. இது அம்மா சின்ன கடை ஒன்று வச்சு நடத்தி கொண்டிருக்கிறா. அது சாப்பிட்றா போலையா. அம்மா வணக்கம். எவ்வளோ காலமாக கடை நடத்தி கொண்டு வரீங்க? நாங்கள் இப்போ கனகாலம் 15 வருஷமாச்சு. எங்களோட மாதம் செஞ்சுட்டு நான் தான் விற்கிறேன். அம்மாவுக்கு எத்தனை வயசு? 79 வயசு. அப்போ இதுதான் உங்களுக்கு வருமானமா? அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு மகன். ஒரு மகனும்? மகன் மட்டும்தான். அவர் மட்டுமா? என்ன செய்கிறார் அவர்? அவர் மேசன் வேலையை போகிறவர். அவர் கல்யாணம் கட்டி அவருக்கு 5 பிள்ளைகள் இருக்கு. இதுதான் ஊர்காவத்துறை நீதிமன்றம். இங்கால ஊர்காவத்துறை ஜெட்ரி இருக்குது. இங்கேருந்து கார்னருக்கெல்லாம் போகிறேன்டா இதில் படகுல போகக்கூடிய மாதிரி இருக்கும். வாகனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாதையும் இருக்குது, ஓடு பாதையும். அதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்னா ஓடு பாதையும் இதால் ஓடுறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா படகும் போய் வர்றது. அதில் படகுகளில் அன்றைக்கி இதால் போய் பார்த்துட்டு வருவோமா. இங்கால பக்கங்களில் ஊருப்பட்ட படகுகள் நிற்குது.
யாருக்கு அந்த பழைய கதைகள் தெரியும்? இந்த ஊர் கதைகளை சொல்லுங்க அப்போ. என்ன மாதிரி முந்தைய ஊர் இருந்தது பிரச்சனைக்குள்ளே இல்லை? பிரச்சனைகளுக்கு எங்கள் ஊரில் பிரச்சனை நாட்டு பிரச்சனை தான். நாட்டு பிரச்சனை தான் பிரச்சனை இருந்தது. சத்தம் கேட்டால் இந்த இடத்துல பறஞ்சிடும். மாடெல்லாம் பறக்க கொண்டியில் காலை அடிக்கிறது. அப்படிங்கிற காலத்துலையும் இந்த இடம்லாம் சுற்றி அடித்து வந்துருக்கிறோம். அந்த காலங்களில் என்ன மாதிரி பெடியோட சேர்ந்து சுற்றுறதோ? சுத்த வேண்டிய கடமை இருந்து சுற்றினோம் அந்த நேரம். இப்போ தான் சுற்றுறோம். அவன் வரான் சேர்ந்து சுற்றுறோம், கல் அடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம். உள்ளது அது இப்போ நாளைக்கு டிவியில் வெறும் அது எங்களே தெரியும். நாளைக்கு யோசிக்க டிவி வந்தா அது பிரச்சனை இல்லை. உள்ளதுதான் உள்ளது. நாங்கள் தொழில் துறையால் இப்போ எல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ ஒன்றும் செய்து கொள்ள முடியாத காலகட்டங்கள். அந்த காலத்தை வியாபாரம் செய்ய ஓகே இருக்கு, இப்போ தான் வியாபாரம் செய்ய ஓகே இருக்கா? அந்த காலத்து வியாபாரம் வேறு, இப்போத்த வியாபாரம் வேறு. அப்போத்தே டிவிஸ்டேஷன் வேறு, இப்போத்தே டிவிஸ்டேஷன் வேறு. இப்போ அதி மார்க்கெட், அப்போ மார்க்கெட் குறைவு. அப்போ நாங்கள் ஒரு 100 ரூபா காசை கொண்டு வந்தால் மரக்கறிச்சலோ மீனோ வேண்டலாம். இப்போ 5 ரூபா கொண்டு வந்தால் ஒரு ஷாப்பிங் பேக்கே காணாது. சரியா? 1 கிலோ அரிசி இன்ன விலை. இப்போ அந்த விலைக்கு அரிசி எடுக்கிறாங்க. சின்னலேருந்தே ஒரு ஆதரவு தான் நீங்கள்? இல்லை இல்லை, என்னுடைய வன்னி. வன்னி நீங்க நெடுந்தீவா வன்னியா? இந்த இடம் குழம்பு வன்னி. என் சொந்த இடம் அம்மா அப்பா என்ற இடம் நெடுந்தீவு. மரிவண்ணி இருக்கான் இங்க. அங்க பிடிச்சிருக்கன்னு சொன்னால் அங்க கமங்கள், தோட்டங்கள், பழைய தொழில்கள் இருக்கு. இங்கே அப்படி இல்லை. இங்கே தண்ணி இல்லாத பற்றாக்குறை. இங்கே வர பைப் தண்ணி ஒண்ட விடனாலே குடிக்க காணாது. அப்போ ஐயா என்ன லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? இல்லை இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். அப்போ பொம்பளை பிள்ளைய கண்ணோடனே அங்கே விட்டு ஊரை விட்டுட்டு வந்தாச்சுங்க? இல்லை இல்லை, அப்படி இல்லை. மனைவின்ற இடத்துல நான் இருக்கலாம். அப்போ 4 பிள்ளைகளாக கண்டேன்னா அப்போ சந்தோஷமாக நான் இங்கே இருந்தேன். என் மனைவி இறந்துட்டான். இப்போ நான் இப்போ தனிமையில் இப்படியே இருக்கிறேன். 4 பிள்ளைகளையும் முடிச்சு கொடுத்துட்டேன்னு ஒரு ஆள் இருக்கிறேன். 3 பேர் முடிச்சிட்டோம், ஒரு ஆள் இருக்குது. சண்டைகள் எல்லாம் அப்படித்தான். பிள்ளைகளை காப்பாற்றணும் தவறி இருந்ததுதான். என்னண்டு எல்லாரும் செய்யணும். இயக்கத்துங்களோடையும் சமைச்சினாங்களான், பங்கர் பட்டினாங்களான், அண்டண்ட ஆடை அரிசி தருவான், சாப்பாட்டை தருவான், கொண்டு போய் பிள்ளைகளை கூடாது. நாங்கள் போய் சொல்லக்கூடாது. ஏன் தமிழகத்தில் இருக்கிறோம், தமிழகத்தில் தான் இருக்கிறோம். சவுக்கால மாதிரிலாம் வந்து இதுகள்லாம் இருக்கு. எங்க வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. இப்படி இப்படி இருந்தா நீங்க தெரியும் தானே. எல்லாம் நீங்க தான் செய்யறது. கட்சியில் இருக்கக்கூடாது. எல்லா கட்சிக்கும் தான் நாங்கள் வேலை. பல இடங்களை காட்டுங்க. சமாதிகளை போயில ஆட்ட சமாதி வெளிநாட்டுக்காரன் அவங்கடா இந்த காணி. இது சவுக்கால, இது ஃபுல்லாக சவுக்கால தான். குத்துறேண்ணா. ஓகே, இது ஃபுல்லாக சவுக்கால. இது சவுக்கால. இது கோப்பரேன் இதுன்ற ஆக்கள் இல்லை. கோப்பரேனுக்கு ஆக வேண்டியது இல்லை. இப்படியே ஃபுல்லாக இது துப்புராக்க அப்படின்னா வந்து இது இந்த இருக்குது. இதுக்கெல்லாம் இருக்கு அவர்கிட்ட சமாதி உண்டு. வெள்ளைக்காரன்டா? வெள்ளைக்காரர் இல்லை. அப்போ இஞ்சத்தை ஆகலான் அந்த நாட்டில் போய் வேறு நாட்டில் இருக்கணும். அப்போ இவியல் இதை வந்தது இந்த இடத்த இது கொடுத்து துப்புராக்குவினம். இந்த இருக்குது கட்டிடம், பில்டிங். இந்த இதுக்குள்ள இருக்குது. இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இருக்கு. ஓகே ஓகே. உள்ளுக்கு இவர் என்ன இங்கே தாக்கணும்? இங்கே தாக்கணும், தன் சொந்த இடத்துலையே தாக்கணும். இங்கே பாருங்க, கவனம் முள்ளுவாள் சமாதி இருக்குது. அந்த முன்னுக்கு அவற்ற பேரெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் மங்காள பக்கத்துக்கு இருக்கிற படர்ந்து கிடக்குது. எப்போ ஆட தாட்டது? அது என்ன இந்த 90ஆம் ஆண்டுக்கு முதல் நடந்தது. எந்த நாட்டில் இருந்து வந்தவர் ஆள்? எந்த நாடு? வேறு நாடு. எந்த நாடுன்னு தெரியா. என்ன விளக்குகள் இருக்கு. இப்போ வெறிவினம் கிட்டாடில்ல. ஓகே ஓகே. அது ஒரு சமாதி தான். அவருக்கு இங்கேயே செய்ய சொல்லி செய்தது. இப்போ வந்தால் எங்களை தான் இப்படி வேறு துப்பராக சொல்லி வேண்டிய ஆக்கள்.
ஓகே ஓகே. சண்டைக்கு நான் இந்த ஏரியாவில் இல்லை. ஆ நான் படி போய் அப்படியே யாழ்ப்பாணம் நின்று யாழ்ப்பாணத்தால் இதால் ஏறி முழு ஆ அப்படியே நான் அந்த பூனேரியாவில் போய் சேர்ந்துட்டேன். ரெண்டாம் மூத்த ஆம்பளை பிள்ளை, ரெண்டாவது பொம்பளை பிள்ளை. அப்போ எனக்கு பிள்ளைகள்லாம் பாசம் கூட. அப்போ நான் என்ன நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளைகளையும் கொஞ்சம் அதையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு நான் ஒரு ரூட்டில் போயிட்டேன். அப்போ இயக்கங்களுக்கு தான் சமைச்சுட்டு இருந்தேன். இயக்கங்களோட சமைச்சு போட்டு பார்த்தேன் ஐயானையோட கூட நின்று நான். ஐயாண்டேண்டா யாழ்ப்பாணம் அச்சுவேலி தெரியல எங்களுக்கு. அவர் தான் பெரிய ஒரு இது யாழ் மாவட்டத்து பொறுப்பாளர் ஐயா அண்ணா பிரசாத் அவங்களோட நின்ற கூட. இல்லை இல்லை எல்இடி அவையோட நின்று. அப்போ அவையோட நின்று அப்படியே அவையோட தான் சொன்னால் போகுது. அப்படியே போயிட்டு அங்கால அப்படியே வண்டி போனேன். அப்பயும் செக்கிங் தான் தண்ணியில் ஒம்பந்தையில் செக் பண்ணி தான் இப்போ அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்தேன். ரிட்டர்ன் வந்த அப்புறம் தான் நீங்கள் சேர்ந்து ஆமியில் வந்தாப்பில் ஆமியோட வந்தேன் நான். கப்பலால் வந்தாப்பில் இங்கே சேர்ந்து இங்கே லெட்டர் எழுது ஒரு அரசு தேர்தல் அண்டு பாசல் அடிக்க போனேன். அப்போ அவங்க பாசல் அடிக்கிறத பார்த்துட்டு ஐயா சமைப்பீங்க ஓமண்டன் ரைட் நாளையிலேருந்து செய்யுங்க இவ்வளோ சம்பளம் தரலாம் ரேஷன் தரலாம். ஆமியோட வந்து இப்படி சேர்ந்தேன். துவக்கல் தூக்கம் இல்லை சமையல் கண்டே இறங்குனேன். அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை வந்து அதோட அள்ளுப்பட்டு திருப்பி போய் ரிட்டர்ன் வந்தேன். வந்து இப்படியே இருக்கு. சரி ஓகே ஓகே. இதான் இங்கே உள்ள ஹல்லு தவறேன். போயிட்டு தரீங்களா? எவ்வளோ கொள்ளோனா பண்ணுறீங்க? கொள்ளோனா காலம்பரம் பின்னராம ஒரு 420 வரும். 420 லிட்டரா? போத்து 420 போத்து. ஓகேண்ணா ஓகே. இங்கே எல்லாமே ஹைட்ஸ்ல தான் பாருதுண்ணா உங்களுக்கு? ஹைட்ஸ்ல தான் பாருது. ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அப்போ எத்தனை மணிக்கு அண்ணா ஓப்பன் பண்ணுறீங்க தவறுண்ணே? 10 மணிக்கு திறந்து 2:30 போட்டு காலையில் 10 மணிக்கு திறந்து மதியம் 2:30 போட்டு நாங்கள் ஒரு போத்தல் 200 விற்று கொண்டா அவ்வளோ விற்றா முழு தொகையை கொண்டா ஆஃபீஸில் காட்டுவேன். கூடுதல் வயது போனாக்கள் இங்கே வார வேலைண்ணே? வயது போனாக்கள் வரும். சரி அண்ணா சரி சரி நன்றி அண்ணா. அண்ணா எவ்வளோ காலம் வேலை செய்யுங்க தவறு? நான் ஒரு 15 வருஷம். எவ்வளோ சேலரி வருதுண்ணா உங்களுக்கு? எவ்வளோ சம்பளம் தர்றாங்க? சம்பளம் 60,000 மாதம். கொண்டு வர கல்லை பார்த்தீங்கன்னா இந்த பரலில் ஊற்றி தான் இப்போ விற்பனை செய்ய 17 வருது உங்களுக்கு? கல் மட்டும் ஆஃபீஸ் அங்கே கொள்வானா பக்கத்தில். இங்கே கல் மட்டும் பாருல எல்லா கல்லையும் எல்லாரும் கொண்டு வர கலந்து தான் கொடுப்பீங்களே? ஓகே. கல் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குமாண்ணா? 2 மணி மட்டும் இருக்கு. 2 மணி வரைக்கும் என்ன நான் இந்த ரோட்டால போய் வரையில. ஓகே. எத்தனை பேர் நான் கொண்டு வர ஆரம்பிங்க உங்களுக்கு? கிட்டத்தட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 11 12 13 14 16 பேர் ஒன்று ஆரம்பிங்க நீங்க? 16 பேர். சரி அண்ணா ஓகே ஓகே சரியா நான் தொடர்ந்து போகலாம். நீங்கள் இந்த கோபுரத்துக்கு மாத்திரம் வரீங்க? ஓ ஏன்னா வேற வேற கோபுரத்தில் போகிறீங்களா? போகிறேன் நானே. நவீன கோபுரத்தை பார்த்துக்கிறீங்களா? இல்லை. இப்போ இது நவீன கோபுரம் தானே? இதே மேச கதிரை அது ஃபேன் இல்லை டேஸ்ட் இல்லை. அவரை பேட்டி எடுக்கிறோம் நாங்கள் பேட்டி சொல்லித்தான் வேணும். பேட்டியாட இப்போ மேனேஜர் சொல்லலாம் பேட்டி காண்றோன்னா அங்கே பேட்டியை சொல்லித்தான் வேணும். கோஆபரேஷன் ஜாழ்ப்பாணம் கோபுரம் எத்தனை கோஆபரேஷன் போய் வந்துருக்குறேன். அப்போ இது என்ன நவீன கோஆபரேஷன் தான் இது? நான் என்ன கோஆபரேஷன் அவன் போகிறேன் இல்லை வீடியோ எடுக்க நான் வரேன். சரி கைஸ் நான் தொடர்ந்து போகலாம். உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு அந்த பழைய வீடுகள் கோயில்கள் குளங்கள்னு சொல்லி எல்லாமே காட்டியிருப்பேன். எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே? உடனே பார்த்து என்ன சொல்கிறேன் நல்ல லைக்கள் கமெண்ட்களை பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த முறை வீடியோ கிடைக்க இன்னும் சந்தோஷமான நிறைய இடங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இடங்கள் மிஸ் பண்ணி இந்த விடுபட்டு இருந்தால் எங்கள் ஹொமெண்டில் போட்டு கட்டாயம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா எனக்கு ஓரளவு இடங்கள் தான் எங்களுக்கு தெரியும். எனக்கு எல்லா இடத்தையும் போய் தேடி போடுறது சரியான கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சில இடங்கள் விடுபடுது. அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் கட்டாயம் பார்த்தீங்கன்னா காலையில் பதிவு செய்து போடுவேன். அதை யாரும் கோவிக்க வேண்டாம்.
ஓகே, என்ன எங்களுக்கு நிறைய ஆதரவு தாரீங்கள். என்ன அந்த வீடுகள்லாம் போய் வீடியோ எடுக்கிறது கவனம் அதுன்னு சொல்லி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணுறீங்க. கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன். உண்மையாக நன்றியா, எல்லாருக்கும் நன்றியா. ஓகே, பாய் பாய். நான் இதோட வீடியோ முடிக்கிறேன். என்ன